ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மங்கம்மா கிச்சன். ஆந்திரா ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி வைக்கிறது பார்க்கலாம் வாங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணிவிடுங்க. மீன் நல்லா கழுவிட்டு அதில் உப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள் போட்டு மேரினேட் பண்ணி பக்கத்தில் வச்சுக்கோங்க. இப்போ நான் ஃப்ரைக்கு 1/2 பீசஸ் எடுத்துக்கிட்டேன். அதுவும் சேம் உப்பு, காரம், மஞ்சள் தூள், கொஞ்சம் அரிசி மாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி டீப் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க 1 ஹவர். இதில் நான் எந்த மசாலாவும் சேர்க்கலை ஃப்ரைக்கு. இப்போ நம்ம சீக்ரெட்டான மசாலா மீன் குழம்புக்கு பார்க்கலாம். தனியா, ஜீரகம், இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் எள்ளு, அதுக்கப்புறம் 2 தக்காளி, 3 வெங்காயம், 4 பச்சை மிளகாய், வெந்தயம், கடுகு. இது நம்ம மசாலா ஐட்டம்ஸ். இப்போ கடாய் வச்சுக்கிட்டு கடுகு, வெந்தயம் முதல்ல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஆயில் வச்சு ஆயில் சூடானதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 3 வெங்காயத்தில் ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கிட்டு 2 வெங்காயம் மிக்ஸி பண்ணிவிடுங்க. மிக்சியில் அரைச்சி அந்த பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. லைட்டு ப்ரௌன் கலர் வந்தால் போதும். அதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி மிக்ஸி அரைச்சிட்டு அதுவும் ஊற்றிக்கோங்க. அதுவும் போட்டுட்டு அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஆயில் மேலே வரணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படி வந்துச்சு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அது மிக்ஸி அரைச்சிட்டு அந்த மசாலாவும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. எள்ளு, இஞ்சி, பூண்டு, தனியா, ஜீரகம் இந்த 4 ஐட்டம் போட்டுட்டு மிக்ஸி அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி போட்டு மிக்ஸி அரைச்சிட்டு அந்த நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. மீன் குழம்பு நான்வெஜ் ஐட்டம்ஸ்க்கு கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம மேரினேட் பண்ணிக்கிட்ட பீசஸ் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலர் விட்டுடுங்க. நல்லா மசாலா நல்லா ஒட்டுற மாதிரி கலர் விட்டுடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம பீசஸ் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணலாம். இப்போ மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் அப்படியே விட்டுடுங்க. மசாலா எல்லாமே மீனுக்கு நல்லா ஒட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்துடுங்க. எடுத்துட்டு தேவையான அளவு புளி தண்ணி போட்டுக்கோங்க. புளி தண்ணி ஊற்றி நல்லா ஒரு வாட்டி மறுபடி கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஸ்லோவாக. இப்போ உப்பு காரம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மூடி வச்சு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சுடுங்க மீடியம் ஃப்ளேமில். புளி தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ கரண்டி வைக்காமல் நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணிக்கணும். அது சிம்மில் நல்லா கொதிக்கட்டும் மீன் குழம்பு மறுபடியும் ஒரு 15 மினிட்ஸ். இப்போ ஃப்ரை நம்ம ஃப்ரிட்ஜில் நம்ம 1 ஹவர் மேரினேட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை எடுத்துகிட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் இதில் எந்த மசாலாவும் சேர்க்கல ஃப்ரெண்ட்ஸ். ஃபிஷ்ஷில் எந்த மசாலாவும் சேர்க்காமல் நீங்கள் வெறும் உப்பு, காரம், மஞ்சள் தூள், கொஞ்சம் அரிசி மாவு போட்டு பண்ணாலே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 15 மினிட்ஸ் நல்லா சிம்மில் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 மினிட்ஸு, சிம்மில் ஒரு 15 மினிட்ஸு நல்லா கொதிக்க வச்சுடுங்க. அதுக்கப்புறம் கடுகு, வெந்தயம் பவுட்ரு பண்ணி அதுவும் போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கிட்டேன்னா நமக்கு புளிப்பு, உப்பு எல்லாமே கரெக்டாக செட் ஆகிடும். இப்போ மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 சைடு பிடிச்சி.
இது வந்து கொஞ்சம் குழம்பு மாதிரி இருக்கும்போது ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் நீங்கள் சாப்பிடுங்க. அது வந்து நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வரும் நம்ம மசாலா போடுறதுனால. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.